பிளான்ஸை அன்றைக்கி க்ளீன் பண்ணணுன்னு சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா. அன்றைக்கி ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா கையோடு க்ளீன் பண்ணிடலாம். ஏன்னா விட்டால் அந்த வேலை வந்து அப்படியே போஸ்ட்பாண்ட் ஆகி போயிட்டே இருக்குங்கிறதுனால க்ளீன் பண்ண வந்துட்டேன். கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஏன்னா நான் காலையில் நல்லா தண்ணி விட்டுட்டு போயிருந்தேன். ஒரு 4 o'clock போல் வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பித்தேங்க ஈவினிங். அது நல்ல ஓரளவுக்கு அந்த ஊறி தண்ணியாக இருந்தாலும் க்ளீன் பண்ணுறது கஷ்டமாயிரும். ஸோ தண்ணியெல்லாம் நல்லா ட்ரைன் ஆகி நாங்கள் வந்து மண்ணில் செடி வைக்க மாட்டோம், கோகோ பித்தில் தான் வைக்கிறது. அதே மாதிரி எனக்கு வந்து மண்ணில் வந்து ஒர்க் பண்ணேன் அப்படின்னு சொன்னால் எனக்கு கையில் அலர்ஜி ஆயிருங்க. அதனால் வந்து மண் எனக்கு செட் ஆகாது, கோகோ பித்தில் தான் வைக்கிறோம். அந்த கோகோ பித்துங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருந்துச்சு. ஆனாலுமே வேர் களைச்செடியோட அந்த புல்லோட வேர்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ டீப்பாக உள்ளே போயிருக்கிற மாதிரி இருந்துச்சு. அதனால் சில செடிங்களெல்லாம் க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. நிறைய செடிங்க வாடி போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஏன்னா ஒரு 7-8 வருஷமாக என் கூட ட்ராவல் பண்ண செடிங்க வந்து இல்லைங்கும் போது அது வருத்தமாக தான். அதுவும் பார்த்திங்கன்னா காரணம் என்னென்னா கவனக்குறைவு, சரியான மெயின்டெனன்ஸ் கொடுக்காததுனால அப்படிங்கிறதுனால எனக்கு ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. இருந்தாலும் ஓகே. சில மரங்கள் வந்து பார்த்திங்கன்னா தண்டு பச்சையாக தான் இருக்கும். நல்லா தண்ணி கொடுத்து மெயின்டைன் பண்ணால் துளிர் திரும்ப வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினச்சிருக்கேன். துளிர் விட்டால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நம்ம வீடியோவில் அடுத்தடுத்து கார்டனில் என்ன பண்ணுறேங்கிறதையும் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேங்க. ரீசெண்டாக என்னோடய வாய்ஸ் போனதை வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன். அப்போது அது கீழே ஒரு சிஸ்டர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு வந்து இதே மாதிரி என்ன மாதிரி எனக்கு எப்படி குரல் போச்சோ அந்த மாதிரி அவங்களுக்கு சடனாக வந்து காது கேட்காம போயிருந்ததாம்மா. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தான் கேட்க ஆரம்பிச்சதாம்மா. 8 months ஆயிடுச்சு. இப்போ நல்லா இருக்கேன். அதே என்ன மாதிரி அவங்களும் இப்போவும் பயம் வருதான், எங்கே கோல்டு பிடிச்சா திரும்ப வந்து காது கேட்காம போயிருமோ அப்படின்னு சொல்லி பயமாக இருக்குது. அந்த 8 months என் குழந்தை அழுத சத்தம் கூட கேட்காம நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. உண்மையிலே என்னால் அவங்கள புரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. ஏன்னா இப்போ கூட எனக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 வாரத்துக்கு மேலே அந்த த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிட்டே இருக்குது. நீங்கள் நிறைய பேர் த்ரோட் இன்ஃபெக்ஷனுக்கு மெடிசன்லாம் சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக நான் அதை ட்ரை பண்ணுறேங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஏன்னா ஒருத்தங்களை இப்போ நான் த்ரோட் பெயின் இன்ஃபெக்ஷன்னு சொல்கிறேன், அதை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ரொம்ப கன்சர்னாக சில டைம்லாம் உங்கள் வாய்ஸ் இன்னும் சரியாகலை சிஸ்டர் பாருங்கள் அப்படின்லாம் அக்கறையாக, உண்மையிலே நீங்களாம் அவ்வளோ அக்கறையாக பேசும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குங்க. அதனால் ஒவ்வொரு வீடியோ போடும் போதுமே பார்த்தீங்கன்னா உங்ககிட்டலாம் நான் பேச போகிறேன், உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் தான் வந்து பார்த்திங்கன்னா வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு உண்மையான காரணம். மனசார அந்த காரணம் மட்டும்தான். நான் செடி புல் பிடிங்கிட்டு இருக்கும்போது சடனாக நோட் பண்ணேங்க, என் கையில் பிரேஸ்லெட்லேருந்து ஒரு முத்தை காணுன்ட்டு. புல் கீழே விழுந்தால் குப்பையாயிரும்னு தான் கவருக்குள்ளே போட்டேன். பட் அந்த எல்லாம் கொட்டி தேடி செடியெல்லாம் நோண்டி பார்த்து கடைசியாக தான் கண்டுபிடிச்சேன் கீழே விழுந்திருந்தது. சரி நல்ல வேலை கிடைச்சதே சந்தோஷம்னு சொல்லிட்டு அந்த முத்து கிடைச்சதுக்கப்புறம் தான் என் மூளையே வேலை செஞ்சிச்சு. ஏன்னா இந்த பேர்ல் பார்த்திங்கன்னா ஒரிஜினல் பேர்ல் ரொம்ப அன்ஷேப்பாக பெருசாக இருக்கும். ஸோ அதை விட சின்ன ஷேப்லாம் வாங்கி உள்ளுக்குள்ளே ஃபிட் பண்ண முடியாது. இதே ஷேப்பில் முத்து கிடைக்கும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஸோ அது கிடைச்சதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா மனசே ரிலாக்ஸ் ஆச்சு. இருந்தாலும் இது வந்து வேலையை டபுள் பண்ணிருச்சு. ஆனாலும் பரவாயில்லடா. அப்புறமும் பார்த்திங்கன்னா இது வேலை பண்ண பண்ண எங்கே விழுந்துருமோ அப்படிங்கிற ஒரு தாட் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் இதுவும் ஒரு நல்லதுக்கு தான். ஏன்னா இந்த செடியெல்லாம் கொட்டி அள்ளினா கூட்டிகிட்டு வந்து இந்த குப்பையை ஏன்னா கீழே விழுந்ததுக்கப்புறம் மண் எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. நீங்களே பார்த்தீங்கன்னா தெரியும். அப்புறம் சரி கூட்டி அள்ளிடலாமான்னு நினச்சேன். அப்புறம் தான் யோசித்தேன் மொத்தமாக கூட்டிகிட்டு அள்ளிடலாம். ஏன்னா மழை பெஞ்சிருச்சு ஏதாவது ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் அங்கங்கே அப்படியே கரையாயிரும். மேகமூட்டமாக மேலே இருந்துச்சுங்க. நினச்ச மாதிரியே பார்த்திங்கன்னா நைட்டு செம்ம மழை பெஞ்சிச்சு. நான் செடியெல்லாம் க்ளீன் பண்ணதுக்கும் நானே தண்ணி விட்டுட்டு போயிருந்தேன். அந்த மழையும் பெஞ்சதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா செஞ்ச வேலைக்கு வந்து ஒரு பயங்கர என்ன தான் நம்ம தண்ணி ஊற்றினாலுங்க மழை வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம் தான் நான் சொல்லுவேன். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ நல்லாயிருக்கும். நம்ம எவ்வளோ தான் ட்ரை பண்ணாலும் மழை பெய்யுறது வந்து பார்த்திங்கன்னா செடிக்கு அவ்வளோ ஒரு ஊட்டச்சத்தாக இருக்கிற மாதிரி அது தனி செழிப்பே அது தனி தான். நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருந்தீங்க யாராவது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் ரொம்ப லோவாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன்னு என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணிகிட்டு இருந்தேன். இன்ஸ்டாகிராமில் தான் இந்த மாதிரி யூடியூப்பில் பார்த்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு டிஎம் பண்ணி தான் எங்களோட கான்வர்சேஷன் அப்படியே போயிட்டுருக்கு. அப்போ அவங்க சொன்னாங்க அவங்க அம்மா சொல்லி கொடுப்பாங்களாம். அவங்க ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தாங்கன்னா அழகாக வண்டி எடுத்துகிட்டு கரெக்டாக சொன்னாங்க அவங்க எல்லோ கலர் வண்டி எடுத்துகிட்டு அப்படியே போங்க கௌரி கிருஷ்ணா இல்லைனா அமுத சுரபி இங்கே எங்கேயாவது போயிட்டு ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி ஆர்டர் பண்ணி சுற்றி இருக்கிற சவுண்டெல்லாம் மியூட் பண்ணிவிட்டு காஃபியை நல்லா என்ஜாய் பண்ணி குடிங்க, குடிச்சிட்டு அப்படியே ரிட்டன் வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க சொல்கிறத கேட்டுட்டு நான் அப்படியே ஒரு இமேஜினேஷன் பண்ணேன். இமேஜினேஷன் பண்ணி பார்க்குறதுக்கே அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ப்ராக்டிக்கலாக நான் இன்னும் அதை
பண்ணலை. பண்ணிவிட்டு கண்டிப்பாக அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு உங்களோட ஷேர் பண்ணுறேன். என்னமோ தெரியலங்க, அப்படியே ஃபுல்லாக ஆக்குப்பைடாக இருந்த மாதிரி இருக்குது. ஒன்று போனால் ஒன்று அப்படிங்கிற மாதிரி வந்துக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குது. இருந்தாலும் நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், நீயா நானான்னு பார்த்துடலாம் வாடா அப்படிங்கிற மாதிரி. எப்போவுமே யூடியூப்பில் அப்படி தான், வியூஸே போகாத போது அந்த ஒரு 3 மாதம் நான் அப்படி தான் நினச்சேன், நீயா நானான்னு பார்த்துடலாம், வியூஸே போகலனாலும் நான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லி தான் கண்டினியூ பண்ணி போட்டேங்க. அப்போ வந்து பார்த்திங்கன்னா 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணுறது ஒரு பெரிய மலை மாதிரி தோணுச்சு. ஆனால் இன்றைக்கி வந்து கடவுள் எவ்வளோ அருமையாக நடத்திட்டு வந்திருக்காரு அப்படிங்கிற மாதிரி அதை நினச்சி தான் இப்போ என்னோடய ப்ரெசண்ட்டில் நீயா நானான்னு பார்த்துடலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு. இது மட்டும் இல்லைங்க, எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய லைஃப்பில் பாஸ்டில் நடந்த விஷயங்களை வந்து நான் வச்சு திங்க் பண்ணி, அன்னைக்கு அப்படியெல்லாம் நடந்துச்சுல, அவள் இப்படி ஓவர் கம் பண்ணி வந்தோம்ல, அதே மாதிரி இதுவும் சரியாகும், இதுவும் மாறும்னு சொல்லி என்ன நானே மோட்டிவேட் பண்ணிக்குவேன். என்ன மாதிரியே நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னு சொன்னால் கமெண்ட்டில் சொல்லுங்கங்க. இன்றைக்கி வந்து செடிக்கெல்லாம் தண்ணி விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டயர்டாக இருந்துச்சு கூட்டி அள்ளினதுக்கப்புறம். ஆனாலும் விடக்கூடாது, தண்ணி விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக திரும்பி பார்த்தேங்க. மனசுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு. செடியெல்லாம் ஏதோ ரொம்ப சந்தோஷமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகி எனக்கும் ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் லைக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.